இந்த மாதிரியான சூழல்ல இஸ்ரேல் தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காக காசா மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கிறோம்ங்கிற பேரில் ஒரு 70-75 லாரிகளில் உணவுகளை அனுப்பி அதையும் அவர்களுடைய இராணுவத்தை வைத்து பாதியை திருடி இந்த மாதிரியான நாடகங்களையும் நடித்துக் கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள் யார், ஜியோனிசத்தின் கோரமுகம் என்ன என்பதெல்லாம் உலகத்திற்கு பச்சையாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எதிரான பல நடவடிக்கைகளையும் பல நாடுகளும் எடுக்கிறது. குறிப்பாக யூரோப் தற்போது பலவிதமான நடவடிக்கைகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக போய் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பெயினுடைய நடவடிக்கைகள் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. அயர்லாந்துடைய நடவடிக்கைகள் அதைவிட உச்சமாக இருக்கிறது. இப்படி தற்போது பிரான்சினுடைய நடவடிக்கைகள் என்று யூரோப் நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலையில் நம்ம யூரோப்புங்கிற இடத்துல நின்று முடிவெடுக்கணும் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா நெதர்லாந்து கடந்த 2 நாட்களாக 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கு. அதிலே முதலாவது நடவடிக்கையாக அவங்க செஞ்சது என்னன்னு சொன்னா, தங்களுடைய நாடு நெதர்லாந்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன என்கிற ஒரு பட்டியலை தயாரிச்சாங்க. அந்த பட்டியலை இஸ்ரேலை தவிர எதையுமே அவங்க சேர்க்கவும் இல்லை. முதலாவதாகவே இஸ்ரேலை சேர்த்திருக்கிறார்கள். எங்க நாட்டுக்குள்ள வந்து நாட்டு மக்களுக்குள்ள குளறுபடிகளை உண்டாக்குவது, நாட்டு மக்களை அரசியல் ரீதியாக தூண்டுவது, நாட்டு மக்களை ஊடக வழியாக தவறான வழிநடத்தலுக்கு உட்படுத்துவது என்கிற 3 முக்கியமான காரணங்களை உள்ளடக்கி இது நாட்டுக்குள் பயங்கரவாதத்தை தோற்றுவிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே எங்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலான நாடாக நாங்கள் இஸ்ரேலை அறிவிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும்போது காலத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் நுதாவிலுஹா பைனன் நாஸ் அப்படிங்கிறான். மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் காலத்தை சுழல விடுகிறோம் அப்படிங்கிறான். இன்னைக்கு உனக்கு ஒரு நிலைமைன்னா நாளைக்கு அதே நிலைமை இன்னொருத்தனுக்கு வரப்போகுது என்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா இல்லையா? அதே நிலை தற்போது இவர்களுக்கு வந்திருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த பூமிக்காக போராடி கொண்டிருக்கும் போது சொந்த பூமியை மீட்க போராடுகிறவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்திய இஸ்ரேலிய அரசாங்கத்தை பயங்கரவாதத்தை நாட்டுக்குள் தூண்டுகிறது என்று மிக தெளிவாக ஆதாரங்களோடு கண்டறிந்து எங்கள் நாட்டிற்கு தொந்தரவானவர்கள், எங்கள் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் என்கிற பட்டியலில் நெதர்லாந்து சேர்த்திருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய தூதரை அழைத்து நெதர்லாந்தினுடைய பிரதமர் கண்டித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. இது அவர்கள் எடுத்த முதலாவது நடவடிக்கை. மிக முக்கியமான, சர்வதேசமே திரும்பி பார்க்கிற பாரதூரமான நடவடிக்கை.